ஓம் சாந்தி. 15.09.2020 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் கொடுப்பதற்கு பாபா வந்திருக்கிறார். இதன் மூலம் நீங்கள் உலகத்தின் முதல் இடை கடை பற்றி தெரிந்து கொள்கிறீர்கள். கேள்வி: பெண் சிங்கங்களாகிய சக்திகளால் மட்டுமே எந்த ஒரு விஷயத்தை தைரியமாக புரிய வைக்க முடியும்? பதில்: பாபா சொல்கிறார், தன்னை ஆத்மா என்று உணருங்கள், பரமாத்மா என்று அல்ல. இந்த விஷயத்தை மற்ற தர்மத்தினர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்போது பாவ கர்மங்கள் அழிந்து போகும். மேலும் நீங்கள் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள். பரமாத்மா என்று உணர்வதால் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியாது. இந்த விஷயத்தை மிகவும் தைரியத்துடன் பெண் சிங்கங்களாகிய சக்திகளால் தான் புரிய வைக்க முடியும். புரிய வைப்பதற்கு பயிற்சி இருக்க வேண்டும். முரளியின் பாடல்: கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் இறைவா. ஓம் சாந்தி. குழந்தைகள் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆன்மீக நினைவு யாத்திரையில் கடினம் இருப்பதாக தோன்றுகிறது. பக்தி மார்க்கத்தில் கோவில் கோவிலாக அலைந்து கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கிறது. அநேக விதமான ஜபம், தவம், யாகங்கள் செய்கிறார்கள். சாஸ்திரங்கள் படிக்கிறார்கள். இந்த காரணத்தினால்தான் பிரம்மாவின் இரவு என்று சொல்லப்படுகிறது. அரைக்கல்பம் இரவு, அரைக்கல்பம் பகல். பிரம்மா தனியாக இருக்க மாட்டார் இல்லையா? பிரஜாபிதா பிரம்மா இருக்கிறார் என்றால் அவசியம் அவருடைய குழந்தைகள் பிரம்மா குமாரிகளும் இருப்பார்கள். ஆனால் மனிதர்களுக்கு இதை பற்றி தெரியாது. பாபாதான் குழந்தைகளுக்கு ஞானத்தின் 3வது கண் கொடுக்கிறார். இதன் மூலம் உங்களுக்கு உலகத்தின் முதல் இடைக்கடை பற்றிய ஞானம் கிடைத்திருக்கிறது. நீங்கள் கல்பத்திற்கு முன்பும் கூட பிராமணர்களாக இருந்தீர்கள். மேலும் தேவதையாக ஆகியிருந்தீர்கள். ஆகையால் என்னவாக ஆகியிருந்தீர்களோ அவ்வாறே மீண்டும் ஆவீர்கள். நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினர். நீங்கள்தான் பூஜைக்குரியவர்கள் மற்றும் பூஜாரியாக ஆகிறீர்கள். ஆங்கிலத்தில் பூஜைக்குரியவரை வர்ஷிப் வர்த்தி என்றும் பூஜாரியை வர்ஷிப்பர் என்றும் சொல்கிறார்கள். அதாவது பாபா நமக்கு இங்கிலீஷையும் சொல்லிக் கொடுக்கிறார். நாம் பூஜைக்குரியவராக இருந்தோம், பிறகு நாம் தான் பூஜாரியாகி இருக்கிறோம் என்பதை ஆத்மா ஏற்றுக்கொள்கிறது. பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரியாகவும் பிறகு மீண்டும் பூஜைக்குரியவராகவும் ஆகிறோம். ஆனால் பாபா பூஜைக்குரியவராகவும் பூஜாரியாகவும் ஆகுவதில்லை. உங்களுடைய இந்த விஷயங்களை அனைத்து தர்மத்தினர்களும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் யார் மதம் மாறி போயிருக்கிறார்களோ அவர்கள்தான் வருவார்கள். நிறைய பேர் கன்வெர்ட் ஆகி இருக்கிறார்கள். சிவனுடைய மற்றும் தேவதைகளுடைய பூஜாரிகளுக்கு புரிய வைப்பது மிகவும் சகஜம் என்று பாபா கூறுகிறார். மற்ற தர்மத்தினர்கள் தலையை தின்று விடுவார்கள், விவாதிப்பார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யார் மதம் மாறி போயிருப்பார்களோ அவர்களுக்கு டச் ஆகும். அவர்கள் வந்து புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வார்கள். ஆரிய சமாஜத்தில் இருந்தும் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். சீக்கியர்களும் வந்திருக்கிறார்கள். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினர் யார் மதம் மாறி போயிருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய தர்மத்திற்கு அவசியம் வரவேண்டியதாக இருக்கும். மற்றபடி மரத்தில் தனித்தனி செக்ஷன்ஸ் இருக்கிறது. அந்தந்த தர்மத்தினர் அந்தந்த செக்ஷன்ஸ்க்கு போவார்கள். இந்த நேரத்தில் தேவி தேவதா தர்மத்தின் ஃபவுண்டேஷன் இல்லை. ஆகையால் மீண்டும் போட வேண்டியதாக இருக்கிறது. சகோதரன் சகோதரியாக ஆக வேண்டியதாக இருக்கிறது. நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள். அனைவரும் ஆத்மாக்கள், சகோதரர்கள். இதற்கு ருத்ர ஞான வேள்வி என்றும் சொல்லப்படுகிறது. இந்த வேள்விக்கு பிராமணர்களும் அவசியம் வேண்டும். பிரஜாபிதா பிரம்மா கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதராக இருக்கிறார். பிராமணர்கள் முதல் நம்பரில் உச்சி குடுமியாக இருப்பவர்கள். மற்ற தர்மங்களிலும் ஆதம், பிபி, ஆடம், ஈவ் என்றும் ஏற்றுக்கொள்கிறார்கள்.
உங்களுடைய அனைத்தையும் விட நல்ல ஞாபகார்த்த கோவில் இந்த தில்வாலா கோவில் ஆகும். கீழே தவத்தில் அமர்ந்திருக்கிறார்கள், மேலே ராஜ்யத்தை காட்டியிருக்கிறார்கள். நாம் இப்பொழுது ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். பிறகு புதிய உலகத்திற்கு செல்வோம் என்று நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். அது ஜட கோவில். நீங்கள் உயிரோட்டமாக அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இது முக்கியமான கோவில் மிக சரியாக கட்டப்பட்டிருக்கிறது. இல்லையென்றால் சொர்க்கத்தை எங்கே காட்டுவது? ஆகையால் கூரையில் சொர்க்கத்தை காட்டியிருக்கிறார்கள். இதை வைத்து மிக நன்றாக புரிய வைக்க முடியும். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்போது உங்களுடைய பல பிறவைகளின் பாவங்கள் அழிந்து போகும். மேலும் நீங்கள் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள். உங்களுக்கு இந்த மன்மனாபவ மந்திரம் போதும் என்று மற்ற தர்மத்தினர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். ஆனால் புரிய வைப்பதற்கு தைரியம் வேண்டும். பெண் சிங்கங்களாகிய சக்திகளால் தான் இந்த சேவை செய்ய முடியும். இந்த உலகத்தின் எஜமானர் இல்லாத காரணத்தினால் அனைவரும் அனாதைகளாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எப்பொழுது பாபா வருகிறாரோ அப்பொழுதுதான் ஈஸ்வரிய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிறது. அங்கு யுத்தம் போன்ற விஷயங்கள் இருக்காது. இந்த யுத்தங்கள் எல்லாம் பிற்காலத்தில் ஆரம்பமாகிறது. பாரதவாசிகள் அவ்வளவாக எந்த நாட்டின் மீதும் யுத்தம் செய்வதில்லை. அவர்களுக்குள் கொஞ்சம் யுத்தம் செய்து கொண்டார்கள், அவ்வளவுதான். ஒவ்வொரு ஆத்மாவும் அழியாதது. அதில் அழியாத பார்ட் பதிவாகி இருக்கிறது. ஆத்மாவுக்கு அழிவு ஏற்பட முடியாது, பார்ட்டும் அழியாது. மற்றபடி யாரும் நிர்வாணத்திற்கு போக முடியாது, அதாவது மோட்சத்திற்கு போக முடியாது. அனைவரும் நடித்தே ஆக வேண்டும். எப்பொழுது அனைத்து ஆத்மாக்களும் கீழே வந்து விடுகிறதோ அப்பொழுது நான் வந்து அனைவரையும் அழைத்து செல்கிறேன். கடைசியில்தான் பாபாவின் பார்ட் இருக்கிறது. புதிய உலகத்தின் ஸ்தாபனை, பிறகு பழைய உலகத்தின் அழிவு. இதுவும் டிராமாவில் ஃபிக்ஸ் ஆகி இருக்கிறது. பாபா சொல்கிறார், தேகம் மற்றும் அனைத்து தேக தர்மங்களை விட்டு என்னை நினைவு செய்யுங்கள். அப்போது நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆகிவிடுவீர்கள் என்ற இந்த செய்தியை அனைத்து தர்மத்தினர்களுக்கும் சொல்லுங்கள். ஏனென்றால் இந்த செய்தி அனைத்து தர்மத்தினர்களுக்காகவும் ஆகும். நான் குஜராத்தி, நான் இன்னார் என்பதை விடுங்கள். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள். அதிகம் பக்தி செய்திருந்தால் அதிகம் ஞானம் எடுத்துக்கொள்வார்கள், தாரணையும் செய்வார்கள். வானப்பிரஸ்திகளுக்கு இது சகஜமாகும். ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் இல்லறத்திலிருந்து விலகி இருக்கிறார்கள். வானப்பிரஸ்த நிலை 60 வயதுக்கு பிறகு ஏற்படுகிறது. தூய்மையாகாமல் வீட்டிற்கு போக முடியாது. தூய்மையாகுவதற்கு நினைவு யாத்திரை வேண்டும். பாரதத்தில் இரத்த ஆறுகள் ஓடும், பிறகு பாலாறுகள் ஓடும். ஆகையால் விஷ்ணுவையும் பார்க்கடலில் காட்டியிருக்கிறார்கள். இந்த யுத்தத்தின் மூலம் முக்தி, ஜீவன் முக்திக்கான கேட் திறக்கிறது என்று புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இதோ யுத்தம் ஆரம்பமாக போகிறது. ஒரு சின்ன தீப்பொறியினால் பாருங்கள் என்ன நடந்தது என்று. அதாவது பாபா அந்த 2வது உலக போரை பற்றி சொல்கிறார். நிச்சயமாக யுத்தம் செய்வார்கள். ஒருவர் மற்றவருக்கு இதில் உதவியாளர் ஆகிக்கொண்டே இருப்பார்கள். உங்களுக்கும் புதிய உலகம் வேண்டும் என்றால் பழைய உலகம் அழிந்தாக வேண்டும். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், முதல் பாயிண்ட். இந்த பழைய உலகம் இப்பொழுது அழிய போகிறது. ஆகையால் இந்த உலகத்தை சந்நியாசம் செய்ய வேண்டும். உலகத்தை விட்டு எங்கும் போக தேவையில்லை, ஆனால் புத்தியினால் மறக்க வேண்டும். 2வது பாயிண்ட், நிர்வாண தாமம் செல்வதற்கு முழுமையாக தூய்மையாக வேண்டும். படைப்பின் முதல் இடை கடையை புரிந்து கொண்டு புதிய உலகத்தில் உயர்ந்த பதவி அடைய வேண்டும். வரதானம், சிறுபிள்ளைத்தனத்தின் தூக்கத்திற்கு டைவர்ஸ் கொடுக்கக்கூடிய தூக்கத்தை வென்ற சக்கரவர்த்தி ஆகுங்கள். அதாவது சிறுபிள்ளைத்தனம் அப்படின்னா கவனக்குறைவு, விளையாட்டு புத்தி, அலட்சியம் அல்லது தள்ளி போடுறது, சோம்பேறித்தனம் அப்படின்னு எல்லா விஷயங்களும் இருக்கும். அந்த ஒரே வார்த்தையில பாபா சிறுபிள்ளைத்தனம் என்று சொல்கிறார்.
காட்சி அளிக்கும் மூர்த்தியாகி பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பதற்கு அல்லது சக்கரவர்த்தி ஆகுவதற்கு தூக்கத்தை வென்றவர் ஆகுங்கள். எப்பொழுது இது அழிவு நேரம் என்பது மறந்து விடுகிறதோ அப்பொழுது சிறுபிள்ளைத்தனத்தின் தூக்கம் வருகிறது. பக்தர்களின் கூக்குரலை கேளுங்கள். துக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்களின் துக்கத்தின் கூக்குரலை கேளுங்கள். தாகத்தில் இருக்கும் ஆத்மாக்களின் பிரார்த்தனையின் குரலை கேளுங்கள். அப்போது சிறுபிள்ளைத்தனத்தின் தூக்கம் வராது. ஆகையால் இப்பொழுது விழிப்புணர்வில் இருக்கும் ஜோதியாகி சிறுபிள்ளைத்தனத்தின் தூக்கத்திற்கு டைவர்ஸ் கொடுத்து விடுங்கள். மேலும் காட்சி அளிக்கும் மூர்த்தி ஆகுங்கள். ஸ்லோகன்: உடல், மனம், பணம், எண்ணம், சொல், செயல் என ஏதாவது ஒரு வகையில் தந்தையின் காரியத்திற்கு உதவியாளர் ஆகுங்கள். அப்போது சகஜ யோகி ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி. இன்றைய முயற்சிக்கான பாயிண்ட்: நான் பிரபாவ முக்த ஆத்மா, அதாவது பிரபாவத்திலிருந்து விடுபட்ட ஆத்மா. பாபா பொதுவாக சொல்வார், யாருடைய பிரபாவத்திலையும் வரக்கூடாது, பிரபாவ முக்தர்கள் ஆகுங்க அப்படின்னு. ஏன் சொல்றார் பாபா அப்படின்னா அதுல ஒரு ஆழமான விஷயம் இருக்கு. அதாவது நம்ம எல்லாருடைய முயற்சி என்ன? பந்தனத்திலிருந்து விடுபடணும், பந்தன் முக்த ஆகணும், வீட்டுக்கு போகணும், சத்தியகத்துக்கு போகணும், இதுதானே நம்முடைய லட்சியம். அப்படி இருக்கும் போது நம்ம பந்தனத்தை ஏற்படுத்திக்க கூடாது. அப்போ பந்தனம் எப்படி ஆகுது அது புரிஞ்சுக்கணும். அப்போதான் நம்ம பந்தனத்திலேருந்து விடுபட முடியும், அல்லது பந்தனத்தை ஏற்படுத்திக்காம இருக்க முடியும். அப்போ பந்தனம் ஆகுறதுக்கான முதல் ஸ்டெப் என்னன்னா பிரபாவம் தான். ஒருத்தரை பார்க்கும் போது அந்த பிரபாவத்தில் வருவோம், அல்லது அவங்க ஏதாவது பேசினாங்கன்னா அந்த பேச்சினுடைய பிரபாவத்தில் வருவோம், அல்லது அவங்க ஏதாவது நமக்கு உதவி செய்தாங்க அப்படின்னா உடனே அந்த பிரபாவத்தில் வந்துடுவோம். இதுதான் பந்தனத்திற்கு முதல் ஸ்டெப். முதல்ல அது பொருளாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக கூட இருக்கலாம். அப்போ முதல் ஸ்டெப் பிரபாவத்தில் வருவோம். அது பிடிக்குது, நம்மளை இழுக்குது. அந்த பிரபாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா அடிக்கடி நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்கும். அவங்கள பார்த்தா நல்லா இருக்கும், அவங்ககிட்ட பேசினா நல்லா இருக்கும், இந்த பொருள் நம்மக்கிட்ட இருந்தால் நல்லா இருக்கும், அந்த பொருள் நம்மளை இழுத்துட்டே இருக்கும், அல்லது அந்த மனிதர்கள் நம்மளை இழுத்துட்டே இருப்பாங்க. இதுதான் பந்தனத்தினுடைய முதல் ஸ்டெப்பு. அதனால்தான் பாபா பிரபாவத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அது இழுக்கும் போது அதன் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சாஞ்சிட்டே இருப்போம். நமக்கே தெரியாது அந்த பக்கம் சாய்வு ஏற்படும். அப்போ அந்த மாதிரி சாயும் போது மெல்ல மெல்ல நம்ம அடிமையாயிடுவோம். அப்போ அதுக்கு அடிமையாகும் போது கடைசியில் பந்தனம் ஆயிடுது. இப்படிதான் அந்த பந்தனத்தில் மாட்டிப்போம். அதனால்தான் பாபா பந்தனத்திலிருந்து விடுபடணும், தேகதாரிகளுடைய பந்தனத்திலிருந்து விடுபடணும், அந்த பொருட்களுடைய பந்தனத்திலிருந்து விடுபடணும், உலகத்தினுடைய பந்தனத்திலிருந்து விடுபடணும், எதுவும் நம்மளை இழுக்க கூடாது, ஒரு பாபா நினைவு இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அப்போதான் ஒரு பாபா நினைவு இருக்கும், பாவங்கள் அழியும், அப்போதான் நம்ம உயர்ந்த பதவி அடைய முடியல, வீட்டுக்கு போக முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆரம்பம் பிரபாவம். அதனால நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தை நினைவு வச்சிருக்கணும், பல பிறவிகள் மனிதர்களுடைய பிரபாவத்தில் தானே வந்தோம். இந்த ஒரு பிறவியில் பாபாவின் பிரபாவத்தில் இருக்கணும். பாபாவின் பிரபாவத்தில் இருந்தோம் அப்படின்னா சக்தி கிடைக்கும், அத்தீந்திரிய சுகம் கிடைக்கும். அப்போ அந்த மேலான சுகத்தை அனுபவம் பண்ணும்போது மற்ற பிரபாவங்களிலிருந்தெல்லாம் விடுபடுறது ரொம்ப ஈஸியாயிடும். அதில் நம்ம போக மாட்டோம். உதாரணத்திற்கு ஒரு சின்ன குழந்தை அம்மா மடியில் இருக்கு அப்படின்னா யார் கூப்பிட்டாலும் எந்த பிரபாவத்திலையும் போகாது. அந்த குழந்தை அம்மா மடியிலேயே இருக்கும், அதுலேயே அதுக்கு சுகம் இருக்கு. நம்ம சாக்லேட் காட்டி வான்னு சொன்னாலும் கூப்பிட்டாலும் வராது, பொம்மை காட்டி கூப்பிட்டாலும் வராது. அதுபோல நம்ம பாபாவனுடைய பிரபாவத்தில் இருந்தோம் அப்படின்னா இந்த உலகத்தினுடைய பிரபாவம், மனிதர்களுடைய பிரபாவம், பொருட்களுடைய பிரபாவம் எதுவாக இருந்தாலும் அந்த பக்கம் சாய மாட்டோம், அல்லது அந்த பிரபாவங்கள்ல போக மாட்டோம். அது நம்மளை கவர்ந்து இழுக்காது, பந்தனம் ஆகாது. அதனால நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா சிலருக்கு என்ன அப்படின்னா மனிதர்களுடைய பிரபாவத்துல வர்றது பழக்கமாயிருக்கு இல்லையா, அதனால யாரையாவது பார்த்துட்டே இருக்கணும், யாராவது இருக்கணும், அப்போதான் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். சிலருக்கு யார்கிட்டயாவது பேசிட்டே இருக்கணும், பேச்சு துணைக்கு ஆள் இருக்கணும். யாருமே இல்லை, பேச்சு துணைக்கு ஆள் இல்லைன்னா அவங்களுக்கு என்னவோ இழந்த மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் சிலருக்கு எங்கேயாவது வெளியில் சுத்த போகணும்னா ஒரு கம்பெனி வேணும், எங்கேயாவது சாப்பிட போகணுன்னா ஒரு கம்பெனி வேணும். அப்படி ஒரு பழக்கம் ஆயிட்டு இருக்கு.
அதனால பாபா சொல்றார், இப்படியெல்லாம் அந்த பிரபாவத்துல வந்து நம்ம பந்தனத்தை ஏற்படுத்திக்கிட்டோம். இப்போ ஒரு பாபா பந்தனத்துல இருக்கணும். பாபா சொல்ற ஞானம் கேட்டு அதனுடைய பிரபாவத்துல இருக்கணும். ஒலிச்சிட்டே இருக்கணும் பாபாவுடைய ஞானம். சத்தியமான விஷயங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும், அதனுடைய பிரபாவத்துல இருக்கணும். அதே நேரத்துல பாபாவோடு பேசிட்டே இருக்கணும். பாபாவுடைய பேச்சு, அதாவது பாபா கூட பேசும்போது, பாபாவின் பேச்சின் பிரபாவத்துல நம்ம இருக்கும் போது மற்றவங்களுடைய அந்த பேச்சுக்கு அடிமையாக மாட்டோம் இல்லையா? நல்லா இனிக்க பேசுவாங்க, ஆனா எவ்வளவு சுயநலம் இருக்கும் நமக்கு தெரியாது. அதனால பாபா போய் பந்தனத்துல மாட்டிக்காதீங்க, ஏமாந்து போவாதீங்க. ஒரு பாபா தான், ஒரு பாபாவனுடைய ஈர்ப்புல தான் இருக்கணும் அப்படின்ற அந்த கவனம் இருக்கணும். அது எப்போ முடியும்? நீங்க அனுபவம் பண்ணாதான். அத்தீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் நீங்க செய்துட்டீங்கன்னா அது இழுத்துட்டே இருக்கும். அப்ப அடிக்கடி பாபா பக்கமே சாய்வீங்க. அப்போ பாபாவுடைய பந்தனத்துல இருப்பீங்க, மற்ற பந்தனங்களில் இருந்தெல்லாம் விடுபடுவீங்க. அதனால நம்ம அந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ் செய்யணும். இன்று நாள் முழுவதும் ஒரு நாள் மட்டும் நான் பாபாவுடைய பிரபாவத்துல இருக்கணும், பாபாவை பார்க்கணும், அனுபவம் பண்ணணும், பாபாவுடைய விஷயங்கள் தான் நான் கேட்டுட்டு இருக்கணும், அல்லது பாபாவோடு தான் பேசிட்டு இருக்கணும். அப்படி அந்த பிரபாவத்தை, எவ்வளோ அழகானவர் பாபா, நமக்கு எவ்வளோ அழகான விஷயங்கள் கொடுக்குறார், எவ்வளோ அழகான தேவதைகளாக மாத்துறார், எவ்வளோ அழகான உலகத்துக்கு அழைச்சிட்டு போறார். அப்படி அந்த பிரபாவத்திலே நம்ம இருந்தோம்னா இந்த உலகத்தினுடைய பிரபாவத்திலேயோ மனிதர்களுடைய பிரபாவத்திலேயோ வரமாட்டோம். இல்லைன்னா என்ன ஆகும்? சிலருக்கு வீண் பேச்சு பேசக்கூடிய அந்த பழக்கம் இருக்கும். அப்ப அந்த பிரபாவத்துல ஈஸியா வந்துருவாங்க. 2 பேர் வீண் பேச்சு பேசிட்டே இருந்தாங்க அப்படின்னா இவங்களும் ஜாயின் ஆயிடுவாங்க, சேர்ந்து பேசுவாங்க. அப்ப என்ன ஆகுது? ஆத்மாவுடைய சக்தி வேஸ்ட் ஆகுது. அப்ப எப்போ ஆத்மாவுடைய சக்தியை இழக்கிறோமோ, ஆத்மா வீக் ஆகுதோ, அப்போ பந்தனத்துல போய் மாட்டிக்குது. அதனால நேரமும் வீணாகுது, ஆத்மாவுடைய சக்தியும் வீணாகுது. அதனால ஸ்ரீமத் படி நடக்கும் போது ஆத்மா சக்திசாலியாக மாறும். அதனால ஒரு பாபாவனுடைய ஸ்ரீமத் படி நடந்து சக்திசாலி ஆத்மாவாக இருந்து ஒரு பாபாவனுடைய பிரபாவத்துல இருக்கணும். இன்றைய நாள் அந்த பிராக்டிஸ் செய்யணும். அதை செய்து பாருங்க. அந்த ஒரு பாபாவுடைய பிரபாவத்துல இருந்தா ஆத்மாவுடைய ஸ்டேஜ் எப்படி இருக்கும், மனநிலை எப்படி இருக்கும், ஃபீலிங் எப்படி இருக்கும்ன்றது நீங்களே உணர்வீங்க. ஓம் சாந்தி. சிவ பாபா உன்மடி மீதே இறுதி வரை நான் வாழ்ந்திருப்பேன். மரணம் வரும் வேளையிலே மடியிலே நானும் உயிர் துறப்பேன். சிவ பாபா உன்மடி மீதே இறுதி வரை நாங்கள் வாழ்ந்திருப்போம். நிற்காமல் ஓடிடும் காலத்திலே வந்தவர் யாருமே இங்கு நிலைப்பதில்லை. நிற்காமல் ஓடிடும் காலத்திலே வந்தவர் யாருமே இங்கு நிலைப்பதில்லை. மாறிடும் இந்த உலகத்திலே நிலைப்பவன்